வணக்கம். வள்ளுவரே, நல்ல விஷயங்களை நல்லோர் பெரியோரிடம் கேட்டு தெரிந்து கேள்வி ஞானம் பெறுவது நல்லதுன்னு சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்கும்னு எப்படி நம்பி ஏற்றுக்கொள்வது? அவங்களுக்கே தெளிவில்லாத ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி நமக்கு தவறாக வழிகாட்டிட்டா என்ன பண்ணுறது? அப்பனே, அருமையான கேள்வி கேட்டாய். யானைக்கும் அடிசறுக்காதான்னு கேட்குறாய். பல நூல்களை படித்து விஷயங்களை நுட்பமாக அறிந்து நிறைந்த கேள்வி ஞானம் உடையவர் தான் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டாலும் தனது அறியாமை வெளிப்படுற மாதிரி அதை வெளியே சொல்ல மாட்டார். அதாவது தனக்கே முழுமையாக விளங்காத, தனக்கே தெளிவில்லாத விஷயங்களை அவர் மற்றவர்களுக்கு சொல்லவே மாட்டார். இதைத்தான் பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழை துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர்ன கேள்வி அதிகாரத்தில் 417வது குறளாக எழுதி வச்சேன். அதனால் நிறைந்த கேள்வி ஞானம் உடையவர் நமக்கு தவறாக வழிகாட்டிடுவாங்களோன்னு நீ பயப்படவே வேண்டாம். சரியா? எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அருமையாக நிவர்த்தி பண்ணிட்டீங்க. பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழை துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். நன்கு ஆழ்ந்து கற்றுத் தெளிந்த கேள்வி ஞானம் உடையவர்கள் தாங்கள் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டாலும் தங்களுக்கே தெளிவில்லாத விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி தவறாக வழிநடத்த மாட்டாங்கன்னு அருமையாக விளக்கிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவாம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.